வணக்கம். இது மீட்டு டிஎன்பிசி. நம்ம இப்போ அன்றாட நிகழ்வுகளை எப்படி நம்ம படிப்புக்கு பயன்படுத்துறது அப்படின்னு இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்து கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. இது கிடையாது. நம்ம வீட்டில் அன்றாட நடக்கிற நிகழ்ச்சிகளை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். எதுக்கு படிப்புக்கு யூஸ் பண்ணலாம் எப்படின்னு பாருங்கள். நம்ம அன்றாட நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிற எனி டைமும் படிப்புன்னு இல்லை, படிப்பு படிக்காமல் கூட நம்ம டெய்லி நடக்கிற விஷயங்களை கூட மனசில் வச்சுக்கிட்டு அது சம்மந்தமாக எப்படி நம்ம டிஎன்பிசிக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது இந்த டிப்ஸில் பார்ப்போம். உங்கள் நண்பர்களில் சொந்தக்காரவங்களில் வளர்மதின்னு ஒரு பேர் இருக்கும். அது வினைத்தொகை. வளர்மதிங்கிற பேரை நம்ம நினைக்க உள்ள வினைத்தொகை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஎன்பிசிக்கு ரூட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். மதினா இன்னொரு அறிவுன்னு ஒரு அறிவு இருக்குது, நிலவுன்னு ஒரு பேர் இருக்குது. வளர்மதினா வளர்மதி, அறிவு, நிலவு, வளர்கின்ற மதி, வளர்ந்த அறிவு, வளரும் அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா வளர்மதி அப்படி வச்சுக்கலாம். வளர்கின்ற நிலவு, வளர்ந்த நிலவு, வளரும் நிலவு, இது வினைத்தொகை. அதாவது ஒரு வர்பு ப்ளஸ் அங்கிட்டு ஒரு பெயர் சொல்லிருந்தால் அது வினைத்தொகை. அது வளர்மதின்னு அப்படி இந்த பேர் எப்படி வருது, வினைத்தொகை எப்படி வருது அப்படின்னு. ஊறுகாய் அப்படி தான், ஊறும் காய், ஊறுகின்ற காய், ஊறிய காய் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுவும் டெய்லி சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தொட்ட உள்ள விட நீங்கள் டிஎன்பிசி ஞாபகம் வரும். ஊறுகாயை நீங்கள் சாப்பிட உள்ள ஊறுகாய், ஊறும் காய், ஊறிய காய், ஊறுகின்ற காய் சாப்பிட உள்ள ஞாபகம் வரணும். இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் டிஎன்பிசியில் சக்ஸஸ் ஆகுவீங்கன்னு அர்த்தம். தேய்பிறை வளர்பிறை, வளர்பிறை என்பதும் தேய்பிறை என்பதும் நிலவுக்கு கிடையாது அப்படின்னு இந்த பாட்டை கேட்குறீங்கன்னாக்கா, தேய்பிறைனா தேயும் பிறை, தேய்ந்த பிறை, தேய்கின்ற பிறை, அது வினைத்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வளர்பிறைனா வளர்ந்த பிறை, வளரும் பிறை, இது முக்காலம் உணர்த்துறதுனால இது வினைத்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது பண்பு தொகை. வெண்ணிலான்னு ஒரு பேர் கேட்பீங்க, செங்கோடின்னு ஒரு பேர் கேட்குறீங்க. இந்த பேரெல்லாம் கேட்கல. வெண்மை ப்ளஸ் நிலா, அது பண்பு தொகை பேரியா, இது செங்கோடி பேரியா, இது பண்பு தொகையா அப்படின்னு நாம வச்சுக்கிங்க. உங்களுக்கு எந்த காலத்திலையும் மறக்கவே மறக்காது. வளர்மதி, வளர்கின்ற மதி, வளர்ந்த அறிவு, வளரும் அறிவுன்னு வச்சுக்கலாம். வளரும் நிலவு, வளர்கின்ற நிலவு, வளர்ந்த நிலவு, வினைத்தொகை. தேய்பிறை வளர்பிறை என்பதும் நிலவுக்கு கிடையாதுங்கிறத பாட்டை கேட்க உள்ள தேய்பிறை, தேய்ந்த பிறை, தேயும் பிறை, வளரும் பிறை, வளர்ந்த பிறை அப்படி நாம வச்சுக்கலாம். பண்பு தொகைங்கிறது வெண்ணிலா, வெண்மை ப்ளஸ் நிலா, செங்கொடி, செம்மை ப்ளஸ் கொடி, இப்படி வந்தால் பண்பு தொகை. அப்புறம் இந்த ஆனா பசு, ஆவின் பால்னு எங்கே பார்த்தாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆவின் பாலை பார்க்குறோம். ஆனா பசு அப்படி இப்படின்னா ஆவின் பால், பசுவின் பால். கோபால்னு ஒரு பேரை கேட்பீங்க. கோன்னா பசு, இப்படிதான் பசுவின் பால் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுமாரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்கும் உங்களுக்கு மறக்காது. பசு, ஆவின் பால். இதுக்கு நீங்கள் மெனக்கட்டு படிக்கணுமா, டிஎன்பிசி ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இதுமாரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் இதுமாரி நிறைய எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை ஞாபகம் வச்சுங்க. இது உங்களுக்கு எளிதாக இருக்கும் பாருங்கள். வளர்மதிங்கிற பேரை கேட்டால் வளர்கின்ற அறிவு, வளர்ந்த அறிவு, வளரும் அறிவு, நிலவு, வளர்கின்ற நிலவு, வளர்ந்த நிலவு, வளரும் நிலவு. தேய்பிறை என்பதும் வளர்பிறை என்பதும் நிலவுக்கு கிடையாது. இந்த பாட்டை நாம வச்சுன்னா தேய்பிறை வளர்பிறை இதுவும் பாட்டை விட நம்ம இப்படி வர வேடுகள்லாம் நீங்கள் நிறைய உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்குள்ள ஊறுகாயை நீங்கள் பார்க்காம இருக்க போகிறல. ஊறுகாயை தொடக்குள்ளேயே உங்கள் வினைத்தொகை தொடர ஞாபகம் இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிசியில் ஜெயிச்சிருவீங்க. ஊறுகாயை நீங்கள் தொட்டுக்கக்குள்ளேயே டிஎன்பிசியும் தொட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? நீங்கள் இதுக்காக போய் ஊறுகாய்னா என்ன, அது வினைத்தொகை, அது இதுன்ட்டு உட்காந்து வினைத்தொகைன்னா முக்காலம் உணர்த்துது அப்படி இப்படின்ட்டு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம், நம்ம வினைச்சொல் தான் நம்மளுக்கு இந்த இலக்கண குறிப்பாக வருது. சில இலக்கண குறிப்பு சில வேர்டு அமையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஆனா பசு, ஆவின் பால்னா பசுவின் பால், கோபால் அப்படின்னா கோன்னா பசு, கோன்னா அது அப்படி நாம வச்சிங்க. அப்போ அடுத்தது பாருங்க, ஒரு வினைச்சொல் இருக்குது. எழுங்கிற காலையில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் செய்கிற செயல் தான் வினைச்சொல். காலையில் எழும்புறீங்க. எழுந்து அப்படின்னா வினையச்சம், எழுந்தன்னா பெயரச்சம், எழுந்துன்னா வினையச்சம், எழுந்தன்னா பெயரச்சம். எழுந்து வினையச்சம், இத்து ப்ளஸ் ஆன்னு வரதொட்டு அது பெயரச்சம். எழுக வியங்கோல் இணைமுற்று. எழாமை எதிர்மறை தொழில் பெயர், எழாமை எதிர்மறை தொழில் பெயர். எழுதல் தொழில் பெயர். எழா நிலைனா ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம். எழுந்தவன்னா வினையாளனின் பெயர். ராமன் எழுந்தான்னா அது வினைமுற்று. எழுந்தவன்னா வினையாளனின் பெயர். எழு கதிர், எழும் கதிர், எழுந்த கதிர், சரி. ஒரு பேரே வச்சுக்கிங்க. எழுராமன், எழுந்த ராமன், எழும் ராமன், எழுகின்ற ராமன், முக்காலம் உணர்த்தோட்டு அது வினைத்தொகை. எழுந்தவன், ராமன் எழுந்தான்னா அது வினைமுற்று. எழுந்தவன்னா வினையாளனின் பெயர். எழுதல், ஏழாமைனா எதிர்மறை தொழில் பெயர். காலைல எழுந்திரிச்சிங்கன்னா அப்புறம் எழுந்திரிச்சு நின்னீங்க. நிற்க வியங்கோல் வினைமுற்று, நில்லுக்கு நிற்க வியங்கோல் வினைமுற்று. நின்ற பெயரச்சம், நின்று வினையச்சம். நின்றவன் வினையாளனின் பெயர். நிற்றல் தொழில் பெயர். நில்லாமை
எதிர்மறை தொழில் பெயர். நில்லா ஏறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நிற்கதிர் வினைத்தொகை. நிற்கும் கதிர், நின்ற கதிர், நிற்கும் கதிர், நின்ற கதிர், நிற்கும் கதிர் அப்படின்னு நிற்கதிர் வினைத்தொகை. இப்படியே முக்காலம் உணர்த்து இந்த நில் எழுந்திரிச்சு நின்னதை இவ்வளோ வரப்பா நீங்கள் அது பண்ணலாம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்க? குடிக்கிறீங்க, டீயை குடிக்கிறீங்க. குடிக்க பெயரச்சம், குடித்த பெயரச்சம், குடித்து வினையச்சம், குடித்தல் தொழில் பெயர், குடிக்காமை எதிர்மறை தொழில் பெயர், குடித்தவன் வினையாளனின் பெயர். இப்படி நாம வச்சுக்கலாம். அடுத்தது குளிக்கிறீங்க. குளிக்க பெயரச்சம், குளித்து வினையச்சம், குளித்தவன் வினையாளனின் பெயர், குளித்தல் தொழில் பெயர், குளிக்காமை எதிர்மறை தொழில் பெயர், குளிக்கா பையன் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். உங்க பையனை விரட்டுறீங்க, அவன் குளிக்காம ஓடுறான், அது குளிக்கா பையன் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். குளிக்காம பள்ளியிடம் போதாடா, குளிக்காமை எதிர்மறை தொழில் பெயர். குளித்தல் குளித்தல் தொழில் பெயர், குளித்தல் தொழில் பெயர், குளித்தவன் வினையாளனின் பெயர், குளித்து வினையச்சம், குளிக்க பெயரச்சம். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்காலத்துலேயும் இது மறக்கவே மறக்காது. இது உங்களுக்கு இதுமாரி தான் டிஎன்பிசிக்கு உங்கள் அன்றாட நிகழ்வுகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த டிப்ஸில் பார்த்தோம். இதுமாரி தொடர்ந்து டிப்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலில் வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து நீங்கள் இது பண்ணுங்கள். இதுமாரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுறேன். அதோட மட்டும் இல்லாமல் 10th இதெல்லாம் நான் படிக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களை மிகப்பெரிய வெற்றி இந்த வருகின்ற தேர்வு ஒரு 12,000 பேருக்கு மேலே அறிவிப்பு வரப்போகுது. இதில் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பேரை நம்ம அதில் பாஸ் பண்ண வைக்கிறோம். குரூப் 4ல். குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 கூட இதெல்லாம் பயன்படும். அதுக்கும் சேர்த்து நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். டெஸ்ட் பேஜ் மட்டும் டெஸ்ட்டு அடிக்கடி உங்களுக்கு வைப்போம். இதுமாரி எப்படி நாம வச்சுன்னு டிப்ஸ் போடுவோம். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் ஒரு வேலையில் அடுத்த வருஷம் நேரம் வேலையில் இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.